அலங்கரிக்க வருகிறார் வாஸ்து சாம்ராட் திரு ராமசாமி ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். எனக்கு பேச வாய்ப்பளித்த குபேர அறக்கட்டளை நிர்வாகி அனைவருக்கும், அஸ்ட்ரோ ஆன்லைன் டிவி கரூர் டிவி அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி ஒரு வீடு, நான் இன்றைக்கி பேசக்கூடிய தலைப்பு வாஸ்து பற்றி. ஒரு வீட்டில் இருக்கும் குழந்தை ஆணா பெண்ணா, அந்த வீட்டில் 2 குழந்தையும் ஆணா கிடைக்குதா அல்லது பெண்ணு அப்படின்னா என்ன ஃபால்ட் இருந்தால், வாஸ்துல கம்ப்ளைண்ட் இருந்தால் அது நடக்குமா குழந்தை? ஒரு சிலர் கல்யாணமாகி குழந்தை இல்லாத இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறது வீடு வாஸ்து குறைபாடு இருந்தால் குழந்தை இல்லாமல் இருக்குமா? இதை பற்றி இன்றைக்கி பேச விரும்புகிறேங்க. அதே மாதிரி ஒரு வீடு கட்டும்போது சதுரம் செவகமாக இருக்கிற மாதிரி கட்டணும். தனி காம்பவுண்டு போட்டிருக்க வேண்டும். அடுத்தது வடக்கு கிழக்கு பகுதியில் காலியிடம் அதிகமாகவும், மேற்கு தெற்கு பகுதி கம்மியாக காலியிடம் விட்டு கட்ட வேண்டும். சுற்றி வர்ற மாதிரி கண்டிப்பாக எடை நிச்சயமாக விட்டு கட்டுவது சிறப்பானது. காம்பவுண்டு என்பது தனி காம்பவுண்டு கண்டிப்பாக ஒரு வீட்டுக்கு போடுவது சிறப்பானது. இப்போ ஒரு வீட்டில் வந்துங்க, ஒரு கல்யாணம் ஆகி புதுசாக தம்பதி இருக்கிறாங்க, அவங்களுக்கு குழந்தை ரொம்ப லேட் ஆகுது அப்படின்னா, அந்த வீட்டில் கிழக்கு திசை அல்லது குபேர மூலையில் சில தவறு இருந்தால் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது அபூர்வம். அப்படி இருக்கும்போது அந்த வீட்டுக்கு நேரில் பார்த்து அந்த வீட்டில் ஆல்டர் பண்ண முடியாது. அந்த சூழ்நிலையில் அவங்களை வாடகை வீட்டுக்கு மாற்றி விட்டால், அந்த வாடகை வீட்டில் அவங்க அங்கே இருந்து ஒரு குழந்தை ஆனதுக்கு பிற்பாடு இந்த வீட்டுக்கு வந்துடலாம். அவங்களுக்கு மற்ற பாதிப்பு கொடுக்காது. இப்படி சில விஷயம் ஒரு மேப்பு போட்டு காட்டுறேன். எந்த வீடு எப்படி இருந்தால் ஆண் குழந்தை, எப்படி இருந்தால் பெண் குழந்தை அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் ஒன்று காட்டுகிறேன். அதுக்கடுத்தது இன்றைக்கி சேலம் அந்த ஏரியா சைட்லாம் 2 குழந்தை 3 குழந்தை பெண் குழந்தை ஆயிடுது. அது ஆனால் அங்கே நிச்சயமாக எங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை தேவை என்று கூப்பிடுகிறார்கள். அவருக்கு அந்த வீட்டை நேரில் போய் பார்த்து தான் சொல்ல முடியும். அப்படி நேரில் போய் பார்த்தால் அந்த வீட்டில் தவறு சரி பண்ண முடியும் என்றால் பண்ணி கொடுத்தால் அவங்களுக்கு நிச்சயமாக ஆண் குழந்தை கிடைக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் அந்த வீட்டை சரி பண்ண முடியாத அவங்க சொந்த வீடு அப்படின்னா, அதுக்கு தகுந்த ஒரு குழந்தை இருந்து அடுத்த டெலிவரி வரைக்கும் வேறு வீடு, வாடகை வீடு எப்படி வாஸ்து பிரகாரம் இருந்தால் அந்த வீட்டில் ஆண் குழந்தை கிடைக்கும் என்று அமைத்து கொடுத்துருக்கிறேன். அவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஆண் குழந்தை கிடைத்திருக்கிறது. நிச்சயமாக கிடைக்கும். அது நேரடியாக பார்த்து ஆய்வு இருக்குது. அப்படி பார்த்து அந்த வீட்டில் ஆண் குழந்தை இருக்குது, நேரடியாக காட்டுறதுனால நான் காட்டுறேன். அனுபவம் இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு ஸ்கூல் நடத்துகிறாங்க. அவங்களுக்கு 2 பெண் குழந்தை இருக்குது. ஆனால் அவங்களுக்கு ஆண் குழந்தை வேணும் அப்படின்னாங்க. அந்த வீடு அவங்க இருக்கிற வீட்டில் அதை ஆல்டர் பண்ண முடியாது அந்த வீட்டை பொறுத்தளவுக்கு. அதுக்கு தகுந்த வாடகை வீடு பார்த்து அவங்க சொன்னாங்க. ஐயா, அது கிளாஸில் சொல்லி கொடுக்கலாங்க. கண்டிப்பாக அவங்க தாம்பத்தியம் இருக்கக்கூடிய வீடாக அது இருந்தால் கிடைக்கும். ஆமாம், தெருப்பார்வை தெருக்குத்து இருந்தாலும் அது தவறாக போயிடும். எந்த வாஸ்து எதா இருந்தாலுமே நேரில் போய் வீட்டை பார்க்காத சொல்லக்கூடாதுங்க. அது இல்லை மேப்னா இந்த மைக்கு எப்படிங்க அங்கே எடுத்து இப்போ இந்த வீடு கிழக்கு திசையை பார்த்த வீடுங்க. வடக்கும் கிழக்கு கார்னர் சைட்டுங்க. இப்படி இருக்கும்போது இதில் இங்கே கம்மியான மேற்கு கம்மியான இடம், தெற்கு கம்மியான இடம் கொடுத்துருக்கு. தனி காம்பவுண்ட் போட்டிருக்குறோங்க. இது ரோட்டில் இது மெயின் காம்பவுண்ட் டோரு, இது போர்ட்டிக்கோ, அடுத்து மெயின் டோரு. இப்படி அமைப்பு இருந்தால் இந்த வீட்டில் நீங்கள் ஆய்வில் எடுத்து பாருங்கள், ஒரு ஆண் பெண் இருக்கும் குழந்தை. நிச்சயமாக இப்படி வீட்டில் ஆண் பெண் குழந்தை இருக்கும். ஆமாங்க. ஆனால் இது இப்போ இருக்கிற வீடு இருக்கக்கூடாது. இவங்க கல்யாணம் ஆகி இருந்த வீடாக இருக்கணும். அதே மாதிரி இந்த சைடு ரோடு இல்லாத இருந்தாலும் இதில் கண்டிப்பாக ஆணும் பெண்ணும் இருக்கும். இதே இந்த சைடு எதுவுமே இல்லை அப்படி என்றால்
ஆண் குழந்தை மட்டும் இருக்கும். அதுக்கு மேலே நான் இது சொல்ல விருப்பம் இல்லைங்க. இது வந்து ஒரு சரியான மேப்பு. யாராலும் யூஸ் பண்ணணும்னா பயன்படுத்திக்கலாம். ஆனால் திசை சரியாக சுற்றியும் ஏதாவது குளம், வேறு ஏதாவது கோயில் இருக்குதா அப்படிங்கிறத நேரில் ஆய்வு பண்ணிக்கங்க. இது வந்து சரியான மேப்புங்க. இதில் எந்த தவறும் இல்லை. ஆமாங்க, அளவு இருக்குதுங்க. இதை வச்சு இது 10க்கு 16 10 அப்படிங்கும்போது இது 10 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் அளவு பார்த்தீங்கன்னா சரியாக வருதா? அப்படி இல்லை அப்படின்னா 16க்கு பதிலாக 17 கொடுக்கலாம், அது 21 இப்படி கொடுத்துக்கலாம். அதை இங்கே பாத்ரூம் கொடுக்கலாம், இந்த கேப்பில் பூஜை ரூம் கொடுக்கலாம். இது ஒரு 2 பெட்ரூமுக்கு உண்டான 2 அட்டாச்சுக்கு மேப்பு. ஆனால் திசை திரும்பி இருக்குதா என்னங்கிறது நீங்கள் அதை பார்த்துக்கணும். இது பயன்படுத்தினா பயன்படுத்திக்கலாம். மனிதன் சம்மந்தப்பட்டு நம்ம குடியிருக்கிறது, அதுக்கு தனி வாஸ்து. தொழிற்சாலை, கோயில், கமர்ஷியல் பில்டிங், இதுக்கெல்லாம் தனி வாஸ்து உண்டு. ஆனால் இதில் வந்து எல்லாமே பொதுவாக ஒன்று அப்ளை பண்ணலாம். என்ன பண்ணலாம்னா, படி இப்படி இருக்கிற வீட்டில் 2வது பெண்ணாக இருந்தாலோ ஆணாக இருந்தாலோ திருமணம் ஆனால் திருமணத்தில் பிரிந்திடுவார்கள். இது ஆய்வில் நான் எடுத்து பார்த்த நேரடியான இடம். ஆமாம், இது வந்து வடக்கிருந்து வரக்கூடியது. இது வந்து 2வது வாரிசை பாதிக்குது. ஆமாம், கல்யாணமான டைவர்ஸு அல்லது அந்த கல்யாண டயத்தில் பிரச்சனை கொடுக்கக்கூடியது இதுதானுங்க. அடுத்து ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க. பிரமஸ்தானம் இப்போ வந்துங்க, இது வந்து நிறையா பேர் இன்றைக்கி என்ன செய்கிறாங்க அப்படின்னா, டோட்டல் இந்த அளவு எடுத்துக்கிறாங்க. இந்த அளவு எடுத்துட்டு இது பாதியில் போட்டு இந்த இடத்துல செப்டி டேங்க் போடுறாங்க. இங்கே கொண்டாந்து இது இப்படி இதெல்லாம் போடுறதுனாலதே வடக்கு பக்கம் செப்டி டேங்க் இப்படிலாம் தப்பு வந்துடுது. பிரமஸ்தானம் அப்படிங்கிறது நீங்கள் என்ன பண்ணணும்னா, எதாக இருந்தாலும் உள்ள அளவு இருக்குல்ல, பில்டிங் அவுட்டர் டு அவுட்டர் அளவு எடுத்து அதில் சென்டர் பகுதியில் இந்த மெயின் சுவர் வராத பார்த்துக்குங்க. ஆமாம், தள்ளிக்கலாம். அப்படி வந்து பூஜை ரூம்போ பாத்ரூம்போ பிரமஸ்தானத்தில் வந்துட்டால் உங்கள் மர்ம பகுதியில் தீர்க்க முடியாத வியாதி வரும். மர்மஸ்தான ஆமாம், இந்த இடத்துல வந்து மெயினாக இது கரெக்டாக சென்டர் பகுதியில் வந்துட்டால் அது வந்து மர்ம பகுதிக்கு உண்டான பிரச்சனை, தீர்க்க முடியாத பிரச்சனை தருங்க. இல்லைங்கய்யா, நான் நிறையா நான் சொன்ன கிளாஸில் அனைத்தையுமே சொல்லியிருக்கிறேன். குறைஞ்ச அளவு 40க்கு 30க்கு கம்மியான அளவு இருந்தால் அந்த சைட்டு வாங்க வேண்டாம். இதில் வந்து முதல் தரமான மனை அப்படின்னா கிழக்கு பார்த்தது, 2ஆம் தரமானது வடக்கு, 3ஆம் தரமானது தெற்கு மேற்கு, அப்படி இருக்கிறது தான் தரமான மலை. இன்றைக்கி பில்டிங் கட்டும் போதுங்க சரியாக ஒரு வாஸ்து நிபுணரை வச்சு பார்த்து கட்டிட்டால் நல்லது. பார்த்தா கட்டுனா தான் இந்த பிரச்சனை எல்லாமே ஏற்படுத்தக்கூடும். அதுதானுங்க. இப்போ வீட்டில் மெயின் ஒரு படி அப்படின்னாவே ஒரு சில இடத்துல வரக்கூடிய படி, அதை வந்து சொல்ல முடியாத இடம், இப்போ சொல்லக்கூடாதுங்க. கிளாஸில் இதில் சொல்லக்கூடாது. அந்த இடத்துல படி வந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு தலை சம்பந்தமான தீர்க்க முடியாத இதாக இருக்குங்க. ஆனால் வடகிழக்கு பகுதியாக வராது. ஆமாம், அதை தான் சொல்ல மாட்டீங்களே. சரியா, அப்படி அந்த பகுதியில் வந்து மெயினான அது. ஆமாங்க, எனக்கு தெரிஞ்சு ஒரு வீட்டில் வாய்மூலையில் உள் மாடிப்படி கொடுத்துட்டாங்க. இப்போ லாக்டவுன் அப்போ அந்த வீடு பார்த்தேன். இன்றைக்கி அது 4 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க. அந்த மாடிப்படி உள் மாடிப்படியை எடுத்துட்டு வெளியில் படி கொடுத்துருக்காங்க. அவங்க இன்றைக்கி நல்லா சிறப்பாக இருக்கிறாங்க. ரொம்ப மன உளைச்சல் இருந்தாங்க, இன்றைக்கி ரொம்ப சிறப்பாக இருக்கிறாங்க. தானுங்க எல்லாமே நான் என்னுடைய கிளாஸு நான் எல்லாம் கற்றுக்கிட்டதை விட அனுபவ ரீதியாக தான் நான் இப்போ பார்த்துக்கிட்டு வர்றேன். இப்போ நான் ரோட்டில் போகும்போதே ஒரு பில்டிங் வந்து இருந்தால், இது பாலடைஞ்சு இருந்தால் அது எதனால் அப்படி இருக்குது என்ன அப்படிங்கிறதா அனுபவமாக ஆய்வு பண்ணுறதானுங்க. எனக்கு உங்களுக்கு ஆமாங்க. என்னங்க? அப்போ என்ன, இப்போ இது வந்து உங்களுக்கு காலில் இருக்கிற விரும்பவில்லை அப்படின்னாங்க, இதை எடுத்துடலாங்க.
இந்த பாத்ரூம் இங்கே எடுத்துட்டு ம், இங்கே பாத்ரூம் கொடுத்துக்கலாங்க. இங்கே கொடுத்துட்டு இங்கே இப்படி கொடுத்துடலாம். இங்கே கொடுத்துடலாம். உள் படிக்கட்டுங்களா? ஆ படிக்கட்டுக்கு கீழே வெளியில் இங்கே கொடுக்கலாமான்னு கேட்குறீங்களா? அது சிறப்பல்ல, சிறப்பில்லைங்க. இதை வந்து நீங்கள் இதையும் க்ளோஸ் பண்ணிட்டு கூட இப்படி கூட கொடுத்துக்கலாம். இந்த பெட்ரூமுக்கு இது கார்னர் கொடுத்துலாம். ஆமாம், அவுட்டர் தனி கொடுக்கக்கூடாதுங்க. வெளியில் வேணால் அவுட்டர் தனி கொடுத்துக்கலாம் ஒழிஞ்சு இந்த இதை விட்டு தனி வந்துட்டு போகக்கூடாது. ஆமாங்க. என்னங்க? சரிங்க. உள் மாடிப்படிங்களா வெளி மாடிப்படி? உள் மாடிப்படிங்க. அந்த வீடு நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? அப்படிங்களா? சரிங்க. நீங்கள் தான் மூத்தவங்களா? மூத்தவங்களா? சரிங்க சரிங்க. இப்போ நீங்கள் உங்கள் மனைவி மீற முடியாதுங்களா? மீற மாட்டீங்களா? அது அதனால உங்களுக்கு உடல் ரீதியாக தொந்தரவு இல்லைங்க. ஆமாம் ஆமாங்க. சரிங்க. கிராஸ்னா நீங்கள் விட்டு கட்டியிருக்கீங்களா எப்படிங்க? அப்போ வந்து குபேர மூலையில் நீங்கள் பூஜை ரூம்பாக வச்சுருக்கீங்களா? சரிங்க சரி. அது தவறு தானுங்க. மெயினாக வந்து சொல்கிறேங்க, பெட்ரூமுக்கால யாராலும் பூஜை படத்தை வச்சிடாதீங்க. ஒன்று. அது இல்லாத தென்மேற்கு மூலையில் பூஜை ரூமை நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் பண்ணுனா சாமி அது கோயில், நீங்கள் கோயிலுக்குள்ள தான் நீங்கள் குடியிருக்கிறீங்க. அதெல்லாம் வந்து வீட்டில் பண்ணுறது தவிர்த்துக்கிறது நல்லதுங்க. ஆமாங்க ஆமாங்க. பெட்ரூமுக்களை வந்து நீங்கள் படுக்கிறத நிறைய பேர் கிளாஸ் போட்டு கிளாஸில் தெரிகிற மாதிரி படுத்திருக்காங்க. அதுவுமே ஆமாங்க ஆமாங்க. சரி ஏன்னா அடுத்து அது சொல்யூஷன் இல்லைங்க. படி படி வந்து அங்கே இருக்கிறது அது தவறானதானுங்க. அதை நேரில் பார்த்தா தான் சொல்ல முடியுங்க. அதானுங்க நான் இப்போ என்ன சொன்னேனுங்க, பூஜை சம்மந்தப்பட்டதை தனிவாக இருந்தாலும் வீட்டுக்குள்ளே பெருசாக ரூம் போட்டு எல்லாம் பண்ணினீங்கனாவே நீங்கள் கோயிலுக்குள்ளே நீங்கள் இருக்கிறதுக்கு அர்த்தமாயிரும். 3வது மாடியாக இருந்தாலும் அது உங்களுக்கு தானுங்க. இல்லை அது சொல் இல்லைங்க. இப்போ அவர் வந்து எதுவுமே அவங்கள மீறி பேச முடியாது. பேசுனா வில்லங்கமாயிரும். அவ்வளோதானுங்க. அதுங்க இதுதானுங்க. சரிங்க சரி சரிங்க. நீங்கள் யாராக எதாக இருந்தாலுமே ஒரு வீடு கட்ட ஆரம்பிக்கும் போதே காலிமனையாக இருக்கும்போது ஒரு வாஸ்துக்காரரை பார்த்துக்குங்க. அடுத்தது பிளானை வச்சு ஆறிட்டால் அப்ரூவ்டு வாங்கிடாதீங்க. நேரில் அவங்க வந்து பார்த்து சொல்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. பிளான் வச்சிங்கன்னா திசை திரும்பிதாக இருந்தால், நானே வந்து வடக்கும்னா பிளான் ஒன்று ஓகே கொடுத்தேன். அரவக்குறிச்சி பக்கம் எல்லாமே ஓகே பண்ணிட்டுனுங்க. என்ன ஆள் இருக்கிறத பண்ணிட்டாங்க. அவங்க கட்ட போகும்போது என்னென்னு தெரியல, திடீர்னு என்னை கூப்பிட்டாங்க, வாங்க நேர்லேயே ஒருக்க பார்த்துடலாம்னாங்க. அங்கே போனதுக்கு பிற்பாடு அது வந்து திசை திரும்பிய இடம். ஆனால் வடக்கு முன்னா அந்த வீடு நான் கொடுத்த பிளானை ஓகே பண்ணது கட்டியிருந்தாங்கன்னா அரவக்குறிச்சிக்கால எனக்கு கெட்ட வேறாயிரு. அந்த வீடு வந்து வடமேற்கு மூலையாக திரும்பிடுச்சுங்க. அங்கே போனதுக்கு பிற்பாடு மறுபடியும் ஆல்ட்ரு பண்ணி அந்த பிளானை கிழக்கு திசையாக மாற்றி கொடுத்துருக்குறேன். இன்றைக்கி நல்லா இருக்குது. கட்டி 6-7 மாதத்துலேயே குடி போயிட்டாங்க. நல்லா இருக்குதுங்க. அது மாதிரி எதாக இருந்தாலுமே இடத்த நேரில் பார்த்துட்டு பண்ணுறது சிறப்பானதுங்க. சரி சொல்லுங்கள். பண்ணலாங்க.
சுத்தமாக முடியாத ஆப்ஷனே இல்லை அப்படிங்கும்போது பண்ணலாங்க. ஆமாங்க. ஆனால் இப்போ எல்லாருமே வந்துங்க, இப்போ இது ஒரு 60 அடி நீளம் அப்படின்னா, நீங்க 20 அடி விட்டுட்டு கட்டுறீங்க. இது 40 அடியில் பில்டிங் கட்டுறோன்னா, என்ன செய்றாங்கன்னா 60 அடிக்கு வந்து ஒரு 10, 15 அடி தள்ளி இங்கே செப்டி டேங்க் போடுறாங்க. வாயு மூலையிலயா இருந்தாலும், அக்னியிலயா இருந்தாலும் இப்படி போடுறாங்க. அப்படி போடும்போது, இதுதான் பேசுமா ஒழிஞ்சு, இங்க அவுட்டர் டூ அவுட்டர் பேசாது. இப்படி போடும்போது, நேர் வடக்கு பகுதியிலயோ, அல்லது இங்கே அக்னியில் போட்டீங்கன்னா, கிழக்கு பகுதியிலேயே செப்டி டேங்க் வந்துருதுங்க. இது வந்து நல்லா 40 அடிக்கு உள்ளேனாங்க, நீங்க இந்த கோட்டிலிருந்து இந்த இந்த இடத்துல இருந்து 10 அடிக்குள்ள போடணும். அத தாண்டி வந்தா, அது வடக்கு பகுதியா போயிருங்க. என்ன? மூலையொட்டி போடக்கூடாதுங்க. இப்ப இதுதான் இதிலிருந்து தான் நீங்க அளவெடுக்கணும். இத பார்க்கக்கூடாது. எல்லாருமே வந்து டோட் ஆமா. டோட்டல் வந்து இடத்தினுடைய அளவு வச்சு குடுக்குறாங்க. இதே இப்ப கிழக்கு பார்த்த பில்டிங்கில ஒருத்தர் பார்த்து கட்டி, இந்த இடத்துல கரெக்ட்டா வந்துருச்சுங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டோட்டல் இன்னொரு சைட் இருக்குது. ஆனா, இந்த பாதி கட்டிட்டே இருக்கிறாங்க. பாதி சைட் சும்மா விட்டுருக்காங்க. ஆனா, அவங்க டோட்டல் 80 அடிக்கு சேர்ந்து போட்டபோது, இந்த வீட்டினுடைய சென்டர் பகுதிக்கு அந்த பாத்ரூம் வந்துருச்சு. அவங்க கிழக்கு பார்த்த வீடு. கட்டி 4 மாசம் ஆகுதுங்க. 4 மாசத்துல குடி போயி, இப்போ அவங்க தொழில் லாக் ஆயிடுச்சுங்க. இப்போ வீடு விற்பனை அளவுக்கு வந்துருச்சு. இப்போ வீட்ட விட்டே காலி பண்ணி வெளிய போயிட்டாங்க. காலி பண்ணி போனதுனால உடல் ரீதியா தப்பிச்சுட்டாங்க. காலி பண்ணாத இருந்தா உடல் ரீதியா பாதிப்பு ஏற்படுத்தியிருக்குங்க. அதுக்கு வந்து இடம் இருக்குதுங்க இங்க போடுறக்கு. ஆனா, அங்கேயும் ஒரு ரூம் கட்டிட்டாங்க. பாத்ரூம் போட முடியாது. அ அந்த அந்த பில்டிங்க வித்துட்டு தான் வெளிய போவாங்க. வேற அது அந்த பில்டிங்க அவங்க இடிக்கலாம். அவங்க கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொரு பில்டிங் இடிக்கோணும். அத இடிக்க தயார்னா வாங்கலாங்க. இந்தாங்க. ஆமாங்க. மொத்தத்தில வந்து சென்டர் பகுதி தாண்டி வந்துருங்க. என்னங்க? ஆமா. இதே காம்பவுண்ட் செவுத்து மேலேயும் செப்டி டேங்க் மேல காம்பவுண்ட் செவுரோ, வேற எந்த செவுரும் டச் ஆகக்கூடாதுங்க. தனித்தே வரணுங்க. ஆமாங்க. டச் ஆகாது இருந்தா போதுங்க. அவ்வளோதானங்க. ம். அதே மாரி ஆமாங்க. அ முடிந்த அளவுக்கு மாடிப்படி வெளியில் கொடுப்பது நல்லது. சிறப்பானது. பாத்ரூம், டாய்லெட் அட்டாச் இல்லாத குடுத்தால் அதுவுமே மிக சிறப்பானது. இன்னைக்கு கால சூழ்நிலைக்கு பதிலா இப்படி பண்றோம். அவ்வளோதானங்க. அக்னியில பாத்ரூம் போட்டு படிக்கடியில படிக்கடியில் பாத்ரூம் போட்டிருந்தா, அந்த லேடீஸ் வந்து கல்யாணம் ஆனவங்களா இருந்தா அது ஆகாது. கல்யாணம் ஆகி கொஞ்சம் ஏஜ் ஆனவங்களா இருந்தா லேடீஸ் ஆன்மீகத்தில போயிருவாங்க அவ்வளோதான். அது இல்ல அது வேற ஒண்ணும் பாதிப்பு குடுக்காதுங்க. லேடீஸ் ஆன்மீகத்தில போயிருவாங்க. ஆ ஆமாங்க. லேடீஸ் ஆன்மீகத்தில போயிருவாங்க. அதனால தப்பு இல்லைங்க. அவ்வளோதானே. ஐயா நீங்க ஏதாவது கேளுங்க. ஐயா ஒரு சில இடத்துலங்க வேற வாய்ப்பே இல்லாத இருக்குதுங்க. அதனால இப்போ 40க்கு இது 30 அடி இருக்குதுங்க. அப்போ 40, 30 இருக்கும்போதுங்க, இதில இங்க குடுக்குறக்கு வாய்ப்பு இல்லாத வரும்போது, இங்க குடுக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிருதுங்க. அதானங்க. சரி. தோட்டத்துக்கு தனி வாஸ்து. இல்ல. தோட்டத்துக்கு தனி வாஸ்து. நீங்க இந்த இந்த க இந்த இந்த எல்லாம் உட்டுட்டு, இத தாண்டி இந்த இடம் கூட கொண்டு வரலாம். அது நல்லதுங்க. சரிங்க. சரி. என்னங்க? ஆமாங்க. குழந்தை இல்லாததுக்கே வாஸ்து பிரச்சனைங்கிற மறுபடியும் கல்யாணம் ஆகாததுக்கு இருக்குமில்லங்க. சரி. வடக்கு வடபகுதியில வருதுங்களா? சரி. நான் போன வீடியோவில் கூட ஒண்ணு பேசியிருக்கிறேனுங்க. காஞ்சிபுரத்திலேயே டெப்டி கமிஷனர் கலெக்டர் அவங்களுக்கு ஒட்டி இன்னொரு வீடும் பார்த்தேன். அவங்களது பார்த்தேனுங்க. அந்த வீட்டில் வந்து வடகிழக்கு பகுதியில் செப்டி டேங்க். கிழக்கு பார்த்த வீடு, வடகிழக்கு பகுதியில் செப்டி டேங்க். ஆனா, அந்த வீட்ல அண்ணன், தம்பி 2 பேரு. அண்ணனுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இல்ல. தம்பிக்கு கல்யாணமே ஆகல. ஆனா, அவங்க அத ஆல்டர் பண்ணச்சுன்னு சொல்லி பண்ணல. இப்போ தம்பி கல்யாணம் ஆகாதே இறந்துட்டாப்ல. இறந்ததுக்கு முற்பாடு, இப்போ வந்து அத இடிச்சுட்டு அக்னிக்கு மாத்திருக்காங்க. ஆனா, நீ குழந்தைங்கிறது அவங்களுக்கு ரொம்ப ஏஜ் ஆயிருச்சு. ஒரு குடும்பமே அவ்வளோ லைஃப் குழி மூடுறனாலங்க குழிய சுத்தம் பண்ணி
இது பண்ணிட்டு தான் அதை இது பண்ணணும். அப்படி தவறாக அமைஞ்சிட்டால் அந்த குழி பக்கா க்ளீன் பண்ணி மறுபடியும் மண் போட்டு தான் மூடணுங்க. ஆமாங்க. ஆ. எப்போவுமேங்க நானும் சொல்கிறது, கணவன் மனைவிக்கு உண்டான பெட்ரூம் தென்மேற்கு. இது விருந்தினர், நம்ம வீட்டில் இருக்கிற கல்யாணம் ஆகக்கூடிய பெண்கள். இது வெளியேற்றக்கூடியது. அதுக்காகத்தான் வாயு மூலையில் இருக்கிற இது. ஆமாம். இல்லை, இதில் நீங்கள் விருந்தினர் கொண்டாந்து இங்கே தங்க வச்சிங்கன்னா நீங்கள் வெளியேறிட வேண்டிய கண்டிஷன் ஆயிரும். நிரந்தரமாக தங்கிடுவாங்க. அதை பார்த்துக்கு. ஆமாங்க. நீங்கள் இப்போ இதே கமர்ஷியல் போயிட்டீங்கன்னா விற்பனைக்கு உண்டான பகுதியை இங்கே கொடுக்கலாம். அது சொல்கிறாங்க விற்கிறான். எனக்கு அது நான் வச்ச ஒன்றும் அனுபவம் எனக்கு தெரியலிங்க. நான் சரிங்க. சரிங்க. அது இது அதானே. சரி. சரி, வேறு ஏதாவது சந்தேகம்னா நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்க. என்னங்க? வீடு விற்கிறதுங்களா? அதெல்லாம் நாங்கள் நேரில் சொல்லணுங்க. நாளைக்கு கிளாஸில் ஏதாவது 10 ரூபா சரிங்க. அது வேணால் நீங்கள் தனி கால் பண்ணுங்க, சொல்கிறேனுங்க அது என்னென்னு. இது என்னுடைய பேர் பிபிஎல் ராமசாமி. என்னுடைய மொபைல் நம்பர் 9842380731. ஏதாவது வாஸ்து சம்பந்தமான இது இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்கள். எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. வாஸ்து சம்பந்தமாக அருமையாக பேசிய நம்ம ராமசாமி அண்ணனுக்கு நம்முடைய குபேர கலச அறக்கட்டளை மூலமாக மரியாதை செய்யப்படுகிறது.